வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பு வச்சு சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கொள்ளு பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளும் வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து நல்லா இது பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும் எள்ளு மாதிரி. அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம செய்யும் போது தான் சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நிறம் மாறி வெடித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். மிளகாயும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு பருப்பும் மிளகாயும் வறுபட்டதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுருவோம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல், மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி பழம் அதையும் சேர்த்து இப்போ நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கும். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வதக்கின வெங்காயம், தக்காளி பழத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பும் மிளகாயும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா இது சேர்க்காமையே அரைக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன துண்டு புளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அவ்வளோதான், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ சட்னியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்ம எல்லா சட்னியும் எப்படி தாளிப்போமோ அதே போல் தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கொள்ளு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சிறுதானிய இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சட்னி பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.